ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் போட்டிருந்தேன். ரேண்டமாக தான் போட்டேன், ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு கீழே அத்தனாயிரம் கமெண்ட், கிட்டத்தட்ட 2000க்கு மேலே கமெண்ட் நேத்தே இருந்துச்சு. ஒருத்தரோட அந்த கமெண்ட்டை படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்ம நினச்சிக்கிறோம் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் வீட்டில் இருக்கிறத விட பெரிய பிரச்சனை, பெரிய மன அழுத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது தெரிஞ்சிச்சு. சொல்யூஷன்லாம் கேட்டிருந்தீங்க, பட் ரேண்டமாக இதுக்கு சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரோட சூழ்நிலை ஒரு மாதிரி வெவ்வேறு மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஸியா இருந்தீங்கனாலே இதுல பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். பொதுவாக ஒர்க் போறவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், ஆனா அங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, இந்த வேலையை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு டார்கெட் இருக்கு. அதனால நம்ம என்ன ஆயிருதுன்னா மைண்ட் நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் மறந்து அந்த வேலையில மூழ்கிடுறோம். பட் நம்ம ஹோம் மேக்கரா இருக்கும்போது ஸோ பெருசா கமிட்மெண்ட் இதை செஞ்சே ஆகணுங்கிற வேலை இருக்கிறது இல்லை, ப்ரெஷர் இருக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம டைம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் தேவையில்லாத ஏதாவது போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு நடந்து முடிஞ்சதை நடக்க போறதெல்லாம் நினைச்சு நம்ம வந்து டிப்ரெஷன் ஆகிறோம். ஸோ அதுல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிஸியா இருங்க. ஒர்க் போக முடிஞ்சா ஒர்க் போங்க, இல்ல ஒர்க் போகவே முடியாதுன்னா இன்னைக்கு வீட்டுல இருந்து செய்யற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, பிசினஸ் இருக்கு, அதை பண்ணுங்க. இல்ல பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. இதெல்லாம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஒர்க் போக முடியுமா அப்படின்னு பாருங்க. உங்களோட அந்த ஃப்ரீ டைம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் உங்க மைண்டை நீங்க ரிலாக்ஸா வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன்.